டெக்ஸ்கோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல. இது ட்ரைபாட் பாக்ஸு, அதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறது ரிங் லைட் பாக்ஸு. இது ரெண்டுத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து 10 இன்ச்சு ரிங் லைட்டு தான். ஸோ 18 இன்ச் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். 10 இன்ச்சில் RL15 USB மாடல் இருக்குது. மேக்ஸிமம் பவர் 15 வாட்டு. கலர் டெம்பரேச்சர் பார்க்குறீங்க 3.5 to 5.6. பவர் இன்புட் வந்து 10 வாட் மொபைல் சார்ஜர் இருந்தால் போதும், இல்லை பவர் பேங்க். அதே மாதிரி OS RL25 இது வந்து பேட்டரியோடு வருது, 9 வாட் அடாப்டரு. இப்போ இந்த மாதிரி டிவைசஸ் எல்லாத்துலேயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சைடில் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும். யூனிக் ட்ரீ ப்ராக்கெட் மவுண்ட் இருக்குது. ஸோ அதை நான் காட்டுறேன், இது எப்படி வந்து மவுண்ட் பண்ணலாம் நம்ம மொபைலில். நீங்கள் கேம் வச்சுருந்தாலும் கேம்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு ரிங் லைட் வாங்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். MRP வந்து 3000 இருக்குது. பட் நான் அவ்வளோ ரேட்டுக்கெலாம் வாங்கலை, கம்மி தான் வாங்கினேன். இப்போ ஓப்பன் பண்ணுறது ட்ரைபாடு. ஸோ இது ரெண்டுத்தோட லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அது மூலிமா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரைபாடோட ஹைட் வந்து 6 ஃபீட்டு. ஸோ 9 ஃபீட்டுமே இருக்குது. ரெண்டுமே வந்து ஒசாகா கம்பெனியோடது. இந்த லைட் ஸ்டாண்டை தான் நான் வந்து ப்ரொஜெக்டரில் வச்சு காமிச்சிருப்பேன். ஸோ பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் வீடியோலாம் பண்ணுறோம், சரி கொஞ்சம் நல்லா லைட்டிங்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஸ்டாண்ட் பில்டு குவாலிட்டிஸ் வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு 2 நாப் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. மேலேயும் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கீழே ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஸ்டாண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு சொல்லிட்டு மொத்தமாக உங்களுக்கு 3 ரிவர்ட் இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்க்ரூவை நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஹைட்டை வந்து 6 ஃபீட் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதை நான் ஃபிட் பண்ணி காட்டுறேன் லைட்டோட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்க்ரூ ஹெட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம யூஸ் இல்லாத போது நம்ம வந்து திருப்பியும் ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். த்ரெட்டு வந்து வீணாகாது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இதில் நான் லென்த்தை மெஷர் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. செம்ம ஹைட் வருது. மொபைலுக்கு, லைட்டுக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் கூட யூனிவர்சல் ஸ்க்ரூ தான் கொடுக்குறாங்க இந்த த்ரெட்டு. ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ட்ரைபாடை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம லைட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். லைட்டு USB கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வாரண்ட்டி மேனுவல் இருக்குது. பபிள் ரேப் போட்டு பேக் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு 3 அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதாவது இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மவுண்ட்டை வச்சு, இந்த யூனிவர்சல் ப்ராக்கெட்டை வச்சு நீங்கள் வந்து உங்களோட செல்ஃபோனை வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ லூஸாக இருக்குது, ஆனால் நீங்கள் ட்ரைபாடில் வச்ச பிறகு ஸோ எல்லாத்துலேயும் வந்து பிராண்டு கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. ஸோ எங்கே பார்த்தாலும் பாருங்கள் ஒசாகான்னு சொல்லிட்டு அவங்க பிராண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டியும் ஓவரால் இட்ஸ் குட். இந்த ரிங் லைட்டை நீங்கள் டேரெக்டாகவும் மவுண்ட் பண்ணலாம். ப்ராடக்ட் வாரண்ட்டி வரணுன்னா இவங்களுக்கு வாட்ஸ்அப் கஸ்டமர் கேர் நம்பரை வச்சு வாங்கிக்கோங்கன்றாங்க. வாரண்ட்டி கார்டு அதிலே கொடுத்துருக்காங்க. யூடியூப்பில் வந்து இதில் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி நான் வந்து பவர் பேங்க்கில் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். பவர் பேங்க்கு போதும். பட் இல்லை, நீங்கள் சார்ஜர்லேயே இருக்க USB வச்சு கூட நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். அவங்க எப்படி மவுண்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு யூசர் மேனுவலில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு பிக்சராக. ஸோ 1 by 1 நீங்கள் போய் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். அதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதை ஓரமாக வச்சுருவோம்.
இந்த ஸ்க்ரூ தான் வந்து செல்ஃபோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. செல்ஃபோன் வந்து மேக்ஸிமம் 10 இன்ச் வரைக்கும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்க்ரூ வச்சு நீங்கள் மவுண்ட் பண்ணிவிட்டு இது எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. க்ரிப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் கீழே விழாது அப்படின்றது என்னுடைய தாட்டு. இந்த மவுண்ட் வச்சு நீங்கள் உங்களோட ரிங் லைட்டை வந்து எந்த ஆங்கிளில் வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் டேரெக்டாகவே வந்து ரிங் லைட்டை கனெக்ட் பண்ணலாம். பட் இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ரிங் லைட்டோட ஆங்கிளையே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ரிங் லைட் பின்னாடி உங்களுக்கு பவர் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு மைனஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட செட்டிங்ஸ் இருக்குது. 3 லைட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பிரைட்னஸை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். 3.5லேருந்து 5.1 கெல்வின் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். 10 இன்ச்சுன்றதுனால சின்னது தான். பட் நான் இப்போ என்னோடய ஸ்டூடியோ ரூம் வந்து ரொம்ப சின்னது, அதனால் இது ஓகே தான். யூனிவர்சல் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க கீழே. மேலே வந்து அந்த 3த்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டை ஆன் பண்ணிடலாம். ஸோ பவர் பேங்க்கில் ப்ளக்இன் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிரும். பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. சர்க்குலர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் லைட்டு, அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு ஷேடோ வராது. இந்த ரிங் லைட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிழல் வராது. ஸோ அதனால தான் இப்போ ரீசெண்டாக வந்து முன்னாடிலாம் வந்து இந்த ரிங் லைட் யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து சாஃப்ட் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லோரும் ரிங் லைட் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரிங் லைட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் கை வச்சுருக்கேன், அதை அந்த ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்காது. அதை நீங்கள் ரிங் லைட் போட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பார்க்க. இந்த லைட்டு கிளாம்பை வந்து நீங்கள் இப்படி தள்ளினீங்க அப்படின்னா கீழே வந்து பெருசாகுது. திருப்பி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி புஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து கீழே வந்து வித்து கிடைக்கும். திருப்பி வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கலாம், ஜாஸ்தி பண்ணிக்கலாம். நான் மவுண்ட் பண்ணிட்டேன். ரிங் லைட்டை மவுண்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது பாருங்கள் கீழே. செல்ஃபோன் மவுண்ட்டை மேலே வச்சாச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நாபு கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் உள்ளே எடுத்துகிட்டு வந்துக்கலாம், இல்லை வெளியே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அந்த ப்ராக்கெட் வச்சு அதுக்கப்புறமே செல்ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது. ஸோ நீங்கள் வந்து போர்ட்ரேட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை லேண்ட்ஸ்கேப்லாகவும் நீங்கள் வந்து டில்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூவில் நீங்கள் வைக்கணும். ஸோ 2 ஸ்க்ரூ இருக்குது, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஏதாவது லைட்டாக சேஞ்ச் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்த்துருவோம். இது 10 வாட்ன்றதுனால அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பட் ஓகே. ஃபேஸில் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணியிருக்கேன், நல்லா எலிமினேட் பண்ணி காட்டுது பாருங்கள். ரொம்ப கிட்ட வந்தால் தான் உங்களுக்கு எஃபெக்ட் நல்லா தெரியுது. தூரம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 இன்ச்சுன்றதுனால உங்களுக்கு அந்தளவு எஃபெக்ட் இல்லை. பாருங்கள், லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுவேன், நல்ல கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, டேரெக்டாக வந்து நீங்கள் ரிங் லைட்டை வைக்காதீங்க. இந்த மவுண்ட்டை வச்சு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரிங் லைட்டை வந்து நீங்கள் டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாகவும் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மவுண்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டில்ட் பண்ண முடியும். இப்போ அன்பாக்சிங் வீடியோலாம் வந்து கண்டிப்பாக லைட் எலிமினேஷன் வந்து தேவை. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேலே கீழே அப்படி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களோட ஆங்கிளை. த்ரெட் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, அந்த அளவுக்கு உடையிற மாதிரிலாம் இல்லை. நான் கூட நல்லா ஃபுல் டைட் வச்சேன். இது பாருங்கள், ஃபுல்லாக இந்த அளவுக்கு இந்த ஆங்கிளுக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாய் கைஸ்.